Hi students, நம்ம இந்த வீடியோல CBSE class 10 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான நியூ சிலபஸ்ல இருந்து சாப்டர் 3 pair of linear equations exercise 3.2 ஓட question number 3 பார்க்க போறோம். Form the pair of linear equation for the following problem. Find the solution by substitution method னு கேட்டிருக்காங்க. இதுல முதல் question பாருங்க. The difference between the two number is 26 அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டு நம்பரை கண்டுபிடிக்கணும், அதோட டிஃப்ரென்ஸ் வந்து 26 இருக்கணும். அப்படின்னா டிஃப்ரென்ஸ்னா மைனஸ் பண்ணால் 26 கிடைக்கணும் அப்படின்னு அர்த்தம். ஒன் நம்பர் இஸ் thrice the other, find them அப்படின்றது உங்களோட கொஸ்டின். டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ நம்பர்ஸ் 26 அப்படின்னா எக்ஸையும் ஒய்யையும் மைனஸ் பண்ணால் 26 வரும் அப்படின்னு கொஸ்டினில் சொல்லியிருக்காங்க. அதை முதல் ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். ஒன் நம்பர் இஸ் thrice the other அப்படின்னா ஒரு நம்பர் இன்னொரு நம்பரை விட 3 மடங்கு இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ வந்து x is equal to 3yன்னு எழுதணுமா, y is equal to 3xன்னு எழுதணுமான்னு எல்லாருக்கும் ஒரு டவுட் வருது. இதில் பேசிக்காக ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கோங்க. ரெண்டு நம்பரை மைனஸ் பண்ணியிருக்கோம், ஆன்சர் வந்து பாசிட்டிவாக வந்திருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இந்த முதல் நம்பர் தான் பெரிய நம்பராக இருந்திருக்கும். அப்போ தான் ஆன்சர் பாசிட்டிவில் வந்திருக்கும். ரெண்டாவது நம்பர் பெரிய நம்பராக இருந்தால் கண்டிப்பாக ஆன்சர் நெகட்டிவில் தான் வர முடியும் இல்லையா? அதனால் கண்டிப்பாக இந்த எக்ஸ் தான் பெரிய நம்பராக இருந்திருக்கும். அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 3yன்றது தான் கரெக்டு. நீங்கள் y is equal to எடுத்திங்கன்னா ஆன்சர் உங்களுக்கு நெகட்டிவில் காட்டும். ஸோ இதான் உங்கள் ரெண்டு ஈக்குவேஷன். கொஸ்டினில் உங்களை சப்ஸ்டியூஷன் மெத்தட் யூஸ் பண்ணி தான் சால்வ் பண்ண சொல்லியிருக்காங்க. அப்போ சப்ஸ்டியூட் செகண்ட் ஈக்குவேஷன் எடுத்து முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். அதாவது எக்ஸோட பிளேஸில் 3yன்னு போட்டுடலாம். இந்த எக்ஸுக்கு பதிலாக 3yன்னு போயிட்டா 3y minus y is equal to 26. 3yலேருந்து yயை மைனஸ் பண்ணிட்டா 2y கிடைக்கும். 2y is equal to 26. மல்டிப்பிள் இருக்க 2 அங்கே போனால் டிவைட் ஆகும். 26/2, 2 டேபிளில் 26 கேன்சல் பண்ணால் 13. அப்போ y வந்து 13 தான். இந்த y வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிவிடுங்க. அப்போ x is equal to 3yல yக்கு பதிலாக 13 சப்ஸ்டியூட் பண்ணிட்டோம் அப்படின்னா 3 13s are 39. அப்போ எக்ஸோட வேல்யூ வந்து 39 தான். அவங்க கேட்டிருக்க டூ நம்பர்ஸ் 13ம் 39ம். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். இப்போ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம். த லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எக்ஸீட் த ஸ்மாலர் ஆங்கிள் பை 18 அப்படின்னு கொடுத்துருக்காங்க. சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்ற வார்த்தை கொஸ்டினில் இருக்குது. அப்போ எந்த ஆங்கிள்ஸ் வந்து சப்ளிமெண்ட்ரி அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணி 180 டிகிரி வந்தால் தான் அதை சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம. ஸோ ரெண்டு ஆங்கிள் எக்ஸ் அண்ட் ஒய்ன்னு நம்ம என்ன பண்ணிக்கலாம், அசியூம் பண்ணிக்கலாம். சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள்னு சொல்லியிருக்கிறதுனால எக்ஸ் ப்ளஸ் ஒய் இஸ் ஈக்குவல் டு 180 டிகிரி அப்படின்னு எழுதிக்கலாம். அதுதான் நம்மளோட முதல் ஈக்குவேஷன். இப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் படி த லார்ஜர் ஆஃப் தீஸ் டூ ஆங்கிள்ஸ், இந்த ரெண்டு பேரில் எதை வேணாலும் நம்ம லார்ஜர்னு எடுத்துக்கலாம். த லார்ஜர் ஆஃப் டூ சப்ளிமெண்ட்ரி ஆங்கிள் எக்ஸீட் த ஸ்மாலர் ஆங்கிள் பை 18 அப்படின்னு இருக்குது. இங்கே பாருங்களேன், இப்போ நான் எக்ஸுன்றதை வந்து பிக் ஆங்கிள்னும் ஒய்ன்றதை வந்து நான் ஸ்மால் ஆங்கிள் அப்படின்னு எடுத்துக்கிறேன். ஏன்னா ரெண்டு ஆங்கிள் ஆட் பண்ணால் 180ன்றது தான் சப்ளிமெண்ட்ரி. எது வேணாலும் பிக்காக இருக்கலாம், எது வேணாலும் ஸ்மாலாக இருக்கலாம். இப்போ கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் மை லார்ஜர் ஆங்கிள் இஸ், அந்த பிக் ஆங்கிள் இஸ் எக்ஸீட் த ஸ்மாலர் ஆங்கிள் பை 18 அப்படின்னா என்னோட ஸ்மால் ஆங்கிளோட 18 டிகிரி ஆட் பண்ணாதான் என்னோட லார்ஜர் ஆங்கிள் கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ அதுக்கு இதுதான் அர்த்தம். இது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டாவது ஈக்குவேஷனில் கிடைச்ச எக்ஸ் வேல்யூவை எடுத்துகிட்டு போய் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். ஏன் மேம் இதை வந்து நம்ம x மைனஸ் y ஈக்குவல் டு 18ன்னு சொல்ல முடியாது அப்படின்னா கண்டிப்பாக சொல்லலாம். ரெண்டுக்கும் ஒரே அர்த்தம் தான். இந்த ப்ளஸ் ஒய் இந்த பக்கம் வந்தால் மைனஸ் ஒய் ஆகும். ஆனால் சப்ஸ்டியூஷன் மெத்தட்னால இப்படி எழுதிக்கிட்டால் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன் எடுத்து முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. சப்ஸ்டியூட் செகண்ட் ஈக்குவேஷன் அண்ட் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இந்த எக்ஸை ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த y ப்ளஸ் 18 நம்ம எழுதிக்க போகிறோம். y ப்ளஸ் 18 ப்ளஸ் இங்கே இன்னொரு y இருக்குது, அந்த y ஈக்குவல் டு 180 டிகிரி. இங்கே இருக்கிற 1yயும் இங்கே இருக்க 1yயும் ஆட் ஆகி 2y ஆகிருக்கும். இந்த பக்கம் இருக்க ப்ளஸ் 18 அந்த பக்கம் எடுத்துகிட்டு வந்தால் மைனஸ் 18 வந்திருக்கும். அப்போது 180 மைனஸ் 18 அப்படின்னு கிடைக்குது. ஸோ மைனஸ் பண்ணிட்டா 162 கிடைக்குது. அப்போ y is equal to மல்டிப்பிள் இருக்க 2 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவைட் ஆகும். அப்போ 162/2 கிடைக்குது. அப்போ 81 தான் நம்மளோட ஆன்சர். அதுதான் ஒய்யோட வேல்யூ. இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கணும். எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஒய் ப்ளஸ் 18 அப்படின்றது தான் நம்ம எடுத்திருக்க ஈக்குவேஷன். இந்த ஈக்குவேஷனில் ஒய்க்கு பதிலாக 81 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். அப்போ 81 ப்ளஸ் 18 அப்படின்றது தான் கரெக்டு. ஆட் பண்ணிட்டா 99 கிடைக்குது. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 99. கொஸ்டினில் ஃபைண்டிங் த டிகிரின்றதான் கொஸ்டின், அதனால் கிடைச்ச ஆன்சருக்கு டிகிரி போட்டுருங்க. அப்போ த டூ ஆங்கிள்ஸ் ஆர் 99 டிகிரி அண்ட் 81 டிகிரி. நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. த கோச் ஆஃப் அ கிரிக்கெட் டீம் buys 7 bats and 6 balls for ₹3,800. Later she buys 3 bats and 5 balls for ₹1,750. Find the cost of each bat and each ball. ஒரு பேட்டோட காஸ்ட்டும் ஒரு பாலோட காஸ்ட்டையும் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. இப்போ லெட் காஸ்ட் ஆஃப் ஈச் பேட் வந்து எக்ஸ் ருபீஸ்னும் காஸ்ட் ஆஃப் ஈச் பால் வந்து ஒய் ருபீஸ் அப்படின்னு எடுத்துக்கலாம். இப்போ முதல் கண்டிஷன் படி
the cricket coach வந்து they buy 7 bat. ஒரு bat வந்து x rupeesனா அவங்க 7 bat வாங்கியிருக்காங்க. அப்போ நம்ம அதை 7xன்னு எடுத்துக்கணும். 6 balls வாங்கியிருக்காங்க. அப்போ அதோட ரேட் வந்து 6y. ரெண்டும் சேர்த்து 3800 rupees வந்து பே பண்ணியிருக்காங்க. Later she buys 3 bats. ஸோ 3 batோட ரேட் வந்து 3x ப்ளஸ் 5 balls. அப்போ 5y rupees பே பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் சேர்த்து 1750 rupees பே பண்ணியிருக்காங்க. இது உங்களோட ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன், இது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ரெண்டத்தையும் சப்ஸ்டியூஷன் மெத்தடில் சால்வ் பண்ண சொல்லி கொஸ்டினில் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ எந்த ஈக்குவேஷனில் இருந்து வேணாலும் எக்ஸ் அண்ட் ஒய் எடுத்து நம்ம சால்வ் பண்ணலாம். இப்போ நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் இந்த 5y அந்த பக்கம் போனால் மைனஸ் ஆகிடும். அப்போ 3x is equal to 1750 மைனஸ் 5y அப்படின்னு எழுதிக்கலாம். மல்டிப்பிள் இருக்க 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு போகும். இப்போ x is equal to 1750 minus 5y by 3 அப்படின்றது உங்களோட எக்ஸோட வேல்யூ. இந்த எக்ஸோட வேல்யூவை எடுத்துகிட்டு போய் முதல் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். எதுலேருந்து கண்டுபிடிச்சோமோ அந்த ஈக்குவேஷனில் கண்டிப்பாக சப்ஸ்டியூஷன் நீங்கள் பண்ணக்கூடாது, அடுத்த ஈக்குவேஷனில் தான் பண்ணணும். சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் 7x + 6yன்னு இருக்குது. அப்போ 7 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக நம்ம கண்டுபிடிச்ச 1750 மைனஸ் 5y by 3 அப்படின்றத எழுதிக்கலாம். ப்ளஸ் 6y is equal to 3800 கிடச்சிருக்கு. இப்போ இந்த 7 வந்து இவங்களுக்கும் காமன் இவங்களுக்கும் காமன். கண்டிப்பாக இதை உள்ளே மல்டிபிள் பண்ணிக்கணும். இப்போ 7 உள்ளே மல்டிபிள் பண்ணிடலாம். 7 இன்ட்டு 1750 மல்டிபிள் பண்ணால் 12250 கிடைக்குது. மைனஸ் 7 5s are 35y. டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்குது. இந்த பக்கம் நம்மக்கிட்ட 6y ஈக்குவல் டு 3800. இந்த 6yக்கு கீழே எதுவும் நம்பர் இல்லைனால 1ன்னு எடுத்துக்கணும். ரெண்டு டினாமினேட்டரும் சேமாக இருந்தால் தான் உங்களுக்கு கம்பைன் பண்ண முடியும். அதனால் எல்சிஎம் எடுத்துக்கலாம். இப்போ 1 இன்ட்டு எந்த டேர்ம் பண்ணாலும் அதே தான் வரும். 12250 மைனஸ் 35y 1ல் மல்டிபிள் பண்ணியாச்சு. 3 இன்ட்டு 6 மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 6y ஈக்குவல் டு இங்கே டினாமினேட்டரில் ஒரு 3 இருக்கும் எல்சிஎம் எடுத்தது. இந்த டிவைடில் இருக்கிற 3யை அடுத்த ஸ்டெப்பில் அந்த பக்கம் எடுத்துகிட்டு போயிடலாம். ஸோ 12250 இந்த மைனஸ் 35yயும் இங்கே வந்து 3 6 are 18 எழுதியிருக்கணும். 35யும் 18 மைனஸ் பண்ணால் மைனஸ் 17y. டிவைடில் இருக்க 3 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிப்பிள் வரும். 3800 மல்டிபிள் பை 3ன்னு எழுதிக்கோங்க. ப்ளஸில் இருக்க 12000 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸில் வரும். அதுக்கு முன்னாடி இதை மல்டிபிள் பண்ணிக்கலாம். 0 0 8 3s are 24க்கு 4 பேலன்ஸ் 2 9 11 வரும். மைனஸ் 12250 அந்த பக்கம் வந்தால் மைனஸ் 12215 கிடைக்கும். ஸோ மைனஸ் 17y is equal to மைனஸ் பண்ணிவிட்டு பிக் நம்பர் சைன் போட்டுடலாம். 850 கிடைக்குது. மல்டிப்பிள் இருக்க 17 அந்த பக்கம் வந்தால் டிவிஷனுக்கு வரும். அப்போ y is equal to மைனஸ் 850 by மைனஸ் 17. மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும். 17 1s are 17. 17 5s are 85. இங்கே ஒரு 0 இருக்குது. அப்போ y is equal to 15 கிடச்சிருக்கு. y வேல்யூவை எடுத்துகிட்டு போய் இங்கே ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். இந்த எக்ஸ்ன்ற ஈக்குவேஷனில் டேரெக்டாக நம்ம சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். இப்போ x is equal to 1750 மைனஸ் 5y அப்படின்ற ஈக்குவேஷனில் ஒய்யோட பிளேஸில் நம்ம கண்டுபிடிச்ச 50யை சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஸோ நம்ம ஒய்யோட பிளேஸில் 15 சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். 5 இன்ட்டு 50 250 வரும். 1750ல் 250 மைனஸ் பண்ணால் 1500 by 3 கேன்சல் பண்ணால் 500. நம்ம எக்ஸை வந்து காஸ்ட் ஆஃப் ஈச் பேட்டுன்னு எடுத்திருக்கோம், ஒய் வந்து பாலோட காஸ்ட்டுன்னு எடுத்திருக்கோம். ஸோ காஸ்ட் ஆஃப் ஈச் பேட் ₹500, காஸ்ட் ஆஃப் ஈச் பால் வந்து ₹15 எழுதி சம்ம கம்ப்ளீட் பண்ணோம். நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம். The taxi charges in a city consist of a fixed charge together with the charge for the distance covered. For the distance of 10 km, the charge paid 105, and for the journey of 15 km, the charge paid 155. What are the fixed charges and the charge per kilometer? The charge per kilometer, let us assume as additional charge. How much does the person have to pay for traveling the distance of 25 km அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஒரு டாக்ஸியில் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜும், அதுக்கப்புறம் அவங்க எவ்வளோ டிஸ்டன்ஸ் கவர் பண்ணாங்களோ அதுக்கு ஒரு சார்ஜும் அவங்க பே பண்ணணும். ஸோ அந்த ஃபிக்ஸ்டு சார்ஜை வந்து X rupeesன்னு எடுத்துக்கலாம், அடிஷ்னல் சார்ஜை வந்து Y rupees அப்படின்னு எடுத்துக்க போகிறோம். இப்போ முதல் ஸ்டேட்மெண்ட்டில் அவங்க சொல்லியிருக்காங்க, டிஸ்டன்ஸ் ஆஃப் 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ண ஒருத்தர் 105 rupees பே பண்ணியிருக்காரு. அதாவது X rupees பே பண்ணிவிட்டு 10 times Y rupeesம் பே பண்ணியிருப்பார். இது வந்து அந்த டாக்ஸியோட ஃபிக்ஸ்டு சார்ஜு. இன்னொரு வந்து சார்ஜ் பர் கிலோமீட்டர், ஒரு கிலோமீட்டருக்கு இவ்வளோ அப்படின்ற அடிஷ்னல் பேமெண்ட்டும் அவங்க பண்ணணும். 10 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணவங்க 105 rupees பே பண்ணாங்க அப்படின்னா 10 times காஸ்ட் பர் கிலோமீட்டர் பே பண்ணியிருப்பாங்க, விச் இஸ் ஈக்குவல் டு 105 rupees அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைனில் பாருங்கள், ஜேர்னி ஆஃப் 15 கிலோமீட்டர்
சார்ஜ் பெய்டு 155 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணிவிட்டு 155 பே பண்ணியிருப்பாங்க. அப்போ அவங்களும் அடிஷ்னல் சார்ஜும் ஃபிக்ஸ்டு சார்ஜும் சேர்த்து தான் பே பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து எக்ஸு, அடிஷ்னல் சார்ஜ் அவங்க எவ்வளோ கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாங்களோ அது அவங்க 15 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணாங்க. அதனால் 15 டைம்ஸ் ஒய் ருபீஸ் பே பண்ணியிருப்பாங்க. ரெண்டும் சேர்த்து 155 ருபீஸ் பெய்டு. இது உங்களோட முதல் ஈக்குவேஷன், இது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் ப்ளஸ் 15y அங்கே எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 15y வரும். நம்ம எந்த ஈக்குவேஷனில் இருந்து வேணாலும் கண்டுபிடிக்கலாம், எந்த ஈக்குவேஷனில் வேணாலும் சப்ஸ்டியூஷன் மேக் பண்ணலாம். நான் ரெண்டாவது ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கிறதுனால கண்டிப்பாக எக்ஸை கொண்டு போய் முதல் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷன் என்னது? எக்ஸ் ப்ளஸ் 10y இஸ் ஈக்குவல் டு 105. இதில் இந்த எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக 155 மைனஸ் 15yன்றதை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 155 மைனஸ் 15y, இங்கே ஒரு ப்ளஸ் 10y ஆல்ரெடி நம்மக்கிட்ட இருக்குது, அதை எழுதிட்டு ஈக்குவல் டு 105 அப்படின்னு போடுங்க. மைனஸ் 15yயும் ப்ளஸ் 10yயும் சப்ட்ராக்ட் பண்ணும்போது மைனஸ் 5y கிடைக்கும். ப்ளஸ் 155 அந்த பக்கம் போனால் மைனஸில் வரும். அப்போ மைனஸ் 155ன்னு எழுதணும். இப்போ மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு 155லேருந்து 105 மைனஸ் பண்ணால் 50 வரும். பிக் நம்பர் சைன் மைனஸில் இருக்கிறதுனால மைனஸ் மைனஸ் கட் ஆகிடும். y is equal to மல்டிப்பில் இருக்க 5 அங்கே போனால் டிவைட் ஆகும். 50/5 கேன்சல் பண்ணால் நம்மளோட வேல்யூ 10. y வேல்யூவை எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஒரு ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஆனால் இந்த ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுறது உங்களுக்கு ஈஸி. அப்போ x is equal to 155 மைனஸ் 15y, 15 இன்ட்டு ஒய்க்கு பதிலாக நம்ம 10ன்னு ஃபைன் பண்ணியிருக்கோம். அப்போ 155 மைனஸ் 15 10s are 150. அப்போ x is equal to 5ன்னு கிடைக்குது. ஸோ ஃபிக்ஸ்டு சார்ஜ் வந்து 5 ருபீஸ், பர் சார்ஜ் பர் கிலோமீட்டர் வந்து நமக்கு 10 ருபீஸ் அப்படின்னு கிடச்சிருக்கு. கொஸ்டினில் இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டும் கேட்டிருக்காங்க. ஹவு மச் டஸ் அ பர்சன் ஹாவ் டு பே ஃபார் ட்ராவலிங் த டிஸ்டன்ஸ் ஆஃப் 25 கிலோமீட்டர்? 25 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணுறதுக்கு ஒருத்தர் எவ்வளோ பே பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபார் 25 கிலோமீட்டர்ஸ்க்கு கண்டிப்பாக அவங்க ஒரு ஃபிக்ஸ்டு சார்ஜும் பே பண்ணணும். 25 டைம்ஸ் சார்ஜ் பர் கிலோமீட்டரும் அவங்க பே பண்ணியிருக்கணும். எக்ஸை வந்து நம்ம 5ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒய்யை வந்து 10ன்னு கண்டுபிடிச்சிருந்தோம். அப்போ 5 ப்ளஸ் 25 இன்ட்டு 10 மல்டிபிள் பண்ணால் 250 கிடைக்குது. 250யும் 5யும் சேர்த்தா 255. அப்போ 255 ருபீஸ் வந்து அவங்க பே பண்ணியிருக்கணும். அதுதான் அவங்களோட கரெக்ட் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். The fraction becomes 9/11 if 2 is added to both numerator and denominator. If 3 added to both numerator and denominator, it became 5/6. Find the fraction. So let the fraction be x/y அப்படின்னு கொஸ்டினை ஸ்டார்ட் பண்ணுங்க. நம்ம அந்த ஃப்ராக்ஷனை தான் கண்டுபிடிக்கணும். The fraction became 9/11. இது 9/11 மாறும் எப்போ அப்படின்னா 2 added to both numerator and denominator. 2ன்ற நம்பரை நியூமரேட்டர்லையும் டினாமினேட்டர்லையும் ஆட் பண்ணும்போது the fraction became 9/11 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்த லைனில் if 3 added to both numerator and denominator, நியூமரேட் கூடயும் ஒரு +3 ஆட் பண்ணி டினாமினேட்டர் கூடயும் ஒரு +3 ஆட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஃப்ராக்ஷன் வந்து 5/6 ஆகும். அப்போ அந்த ஃப்ராக்ஷனை என்னன்னு கண்டுபிடிங்கன்னு சொல்லியிருக்காங்க. இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன், இதுலேருந்து ஒரு ஈக்குவேஷன் கண்டுபிடிக்க போகிறோம். டிவைடில் இருக்க 11 இங்கே வந்தால் மல்டிபிள் ஆகும். அப்போ 11 இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் 2ன்னு கிடச்சிருக்கும் இந்த பக்கம். இங்கே டிவைடில் இருக்க ஒய் ப்ளஸ் 2 அங்கே போனால் மல்டிப்பிளில் வந்திருக்கும். அப்போ 9 டைம்ஸ் ஒய் ப்ளஸ் 2 அப்படின்னு கிடச்சிருக்கும். இப்போ 11 உள்ளே கொண்டு போனால் 11x, 11 2s are 22. அங்கே 9 உள்ளே கொண்டு போனால் 9y ப்ளஸ் 9 2s are 18. ஸோ 11x ப்ளஸ் 9y இந்த பக்கம் வந்தால் மைனஸ் 9y ஆகும். இந்த ப்ளஸ் 22 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மைனஸ் 22 ஆகிடும். எக்ஸ்ஒய்லாம் ஒரு பக்கம், நம்பர் ஒரு பக்கம் நம்ம எடுத்திருக்கோம். ஸோ 11xையும் 9yயும் எதுவுமே பண்ண முடியாது அன்லைக் டேர்ம்ஸ். 18ம் 22ம் மைனஸ் பண்ணால் நமக்கு -4 கிடைக்கும். இது நம்மளோட முதல் ஈக்குவேஷன். இப்போ இதுலேருந்து ரெண்டாவது ஈக்குவேஷன் அதே ப்ரொசீஜரில் ஃபாலோ பண்ணுங்கள். டிவைடில் இருக்க 6 அங்கே எடுத்துகிட்டு வந்தால் மல்டிபிள் ஆகும். அப்போ 6 டைம்ஸ் எக்ஸ் ப்ளஸ் 3 இஸ் ஈக்குவல் டு 5 டைம்ஸ் ஒய் ப்ளஸ் 3 அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். 6 உள்ளே கொண்டு போனால் 6 இன்ட்டு எக்ஸ் 6x, 6 3s are 18. 5 உள்ளே கொண்டு போனால் 5y ப்ளஸ் 5 3s are 15 வந்துடுச்சு. ஸோ 6x ப்ளஸ் 5y இங்கே வந்தால் -5y ஆகிருக்கும். இங்கே ஆல்ரெடி 15 இருக்குது, ப்ளஸ் 18 அங்கே போனால் -18 கிடச்சிருக்கும். அப்போ 6x மைனஸ் 5y இஸ் ஈக்குவல் டு -3 அப்படின்னு கிடைக்குது. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோ ஒய்யோ எடுத்துகிட்டு இன்னொரு ஈக்குவேஷனில் நம்ம சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ இதுலேருந்து எக்ஸை கண்டுபிடிக்கிறதா இருந்தால் -9y அங்கே எடுத்துகிட்டு போங்க, ப்ளஸ் 9y ஆகும். அப்போ 11x இஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் 9yன்னு கிடைக்குது. மல்டிப்பிள் இருக்க 11 அங்கே எடுத்துகிட்டு போனால் டிவிஷனுக்கு வரும். அப்போ x இஸ் ஈக்குவல் டு -4 ப்ளஸ் 9y/11 அப்படின்றது உங்களோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இதை எடுத்துக்கிட்டோம்.
இந்த எக்ஸ் வேல்யூ வந்து முதல் ஈக்குவேஷன்லேருந்து கண்டுபிடிச்சிருக்கோம். இதை எடுத்துகிட்டு போய் ரெண்டாவது ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ சப்ஸ்டியூட் எக்ஸ் வேல்யூ இன் செகண்ட் ஈக்குவேஷன். செகண்ட் ஈக்குவேஷனில் 6x minus 5y is equal to 3ன்னு இருக்குது. இதில் இந்த எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு இந்த வேல்யூவை சப்ஸ்டியூட் பண்ணணும். அப்போ 6 இன்ட்டு எக்ஸுக்கு பதிலாக -4 + 9y/11 அப்படின்ற ஈக்குவேஷன் -5y is equal to -3. இந்த ஈக்குவேஷன் அப்படியே தான் எழுதியிருக்கேன். இந்த எக்ஸை மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கு பதிலாக இந்த மொத்த டேர்மை எடுத்து இங்கே எழுதியிருக்கோம். 6ஐ உள்ளே கொண்டு போயிடலாம். 6 4s are 24, 6 9s are 54y divided by 11 அப்படின்னு கிடச்சிருக்கு. இந்த 6 வந்து இங்கே 6/1 மேலே மட்டும் தான் மல்டிபிள் ஆகும், கீழே மல்டிபிள் பண்ணக்கூடாது. இங்கே நம்மக்கிட்ட ஒரு 5y இருக்குது, இந்த பக்கம் -3 இருக்குது. 5yக்கு கீழே நம்ம கண்டிப்பாக 1ன்னு எடுத்துக்கணும். டினாமினேட்டர் டிஃப்ரெண்ட்டாக இருந்தால் டேரெக்டாக சால்வ் பண்ண முடியாது, எல்சிஎம் எடுக்கணும். இப்போ 1 கூட என்ன மல்டிபிள் பண்ணாலும் அதே தான் வரும். ஸோ இதை அப்படியே எழுதிக்கலாம். இந்த 11ஐ இந்த 5 கூட மல்டிபிள் பண்ணும்போது -55y, டினாமினேட்டரில் 1 11s are 11 வந்திருக்கும், இங்கே -3 இருக்குது. 54yயும் 55yயும் மைனஸ் பண்ணிட்டா -y கிடைக்கும். இந்த -24 அங்கே இருக்குது. -24 -y/11 is equal to -3. டிவைடில் இருக்க 11 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் மல்டிபிள் ஆகும். அப்போ நமக்கு -24 -y is equal to -3 × 11 கிடைக்குது. இப்போ -y is equal to 3யும் 11ம் மல்டிபிள் பண்ணால் -33, -24 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +24 ஆகிடும். ஸோ ப்ளஸும் மைனஸும் இருந்தால் மைனஸ் பண்ணணும். ஸோ மைனஸ் பண்ணால் 9 கிடைக்குது. பிக் நம்பர் சைன் மைனஸும் மைனஸும் கேன்சல் ஆகிடும். அப்போ y is equal to 9 அப்படின்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். இப்போ எக்ஸை கண்டுபிடிக்கிறதுக்கு எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு அப்படின்னு நம்ம ஒரு ஃபார்மேட் கொண்டு வந்துட்டு தான் சப்ஸ்டியூஷன் மெத்தட் போயிருப்போம். அதை எடுத்து சப்ஸ்டியூட் பண்ணிங்கன்னா ஈஸியாக சால்வ் பண்ணிடலாம். நம்ம எடுத்திருக்க எக்ஸ் வந்து -4 + 9y/11 அப்படின்றது தான் நம்மளோட சப்ஸ்டியூஷன். அதில் ஒய்க்கு பதிலாக 9ஐ சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். -4 + 9 × 9 divided by 11 அப்படின்னு எழுதிக்கலாம். -4 + 9 9s are 81/11 கிடைக்குது. ஸோ 81ல் 4ஐ மைனஸ் பண்ணிட்டா 77/11 கேன்சல் பண்ணிட்டா 7 இருக்குது. அதுதான் உங்களோட எக்ஸோட கரெக்டான வேல்யூ. அப்போ x is equal to 7 ஃபைன் பண்ணியாச்சு, y is equal to 9ம் கண்டுபிடிச்சாச்சு. therefore நம்ம கொஸ்டினில் என்ன கேட்டிருந்தாங்களோ அதுக்கான ஆன்சர் கண்டிப்பாக எழுதணும். therefore the fraction is x/y. எக்ஸோட வேல்யூ 7, ஒய்யோட வேல்யூ 9. ஸோ 7/9 தான் உங்களுக்கான கரெக்டான ஃப்ராக்ஷன். இந்த எக்ஸசைஸோட கடைசி கொஸ்டின், 5 years hence the age of Jacob will be 3 times as of his son. 5 years ago Jacob was 7 times that of his son. What is their present age ன்னு கேட்டிருக்காங்க. ஸோ let us assume the present age of Jacob வந்து x years, ஜேக்கப்போட சன்னோட ஏஜ் வந்து ஒய்எஸ். இது வந்து அட் ப்ரெசன்ட் அவங்களோட ஏஜ் அப்படின்னு எடுத்துக்கலாம். அதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். இப்போ கொஸ்டினில் 5 years hence அப்படின்னு கொடுத்துருக்காங்க. 5 years hence அப்படின்னா என்ன தெரியுமா அர்த்தம்? ஆஃப்டர் 5 yearsன்னு அர்த்தம். ஆஃப்டர் 5 years நல்லா யோசிச்சு பாருங்கள். ஜேக்கப் இப்போ ப்ரெசென்ட்டில் எக்ஸ் இயர்ஸ்னா ஆஃப்டர் 5 years கண்டிப்பாக ஜேக்கப்போட ஏஜ் என்னவாக இருந்திருக்கும்னா இன்னும் 5 வயசு அதிகமாக இருக்கும், x + 5 ஆயிருக்கும். அப்போ அவரோட சன்னோட ஏஜ் வந்து கண்டிப்பாக y + 5 ஆயிருக்கும். இதை வச்சு தான் நம்ம ஈக்குவேஷன் எழுதணும். ஈக்குவேஷன் அவங்க என்ன சொல்லியிருக்காங்க? ஜேக்கப் வில் பி 3 times his sonன்னு சொல்லியிருக்காங்க. அதாவது ஜேக்கப்போட ஏஜ் வந்து 3 times சன்னோட ஏஜாக இருந்ததுன்னு சொல்லியிருக்காங்க. ஜேக்கப்க்கு அப்போ நம்ம யூஸ் பண்ண வேண்டியது x + 5, 3 times சன்னோட ஏஜ் வந்து y + 5 அப்படின்னு நம்ம எடுக்கணும். அப்போ x + 5 is equal to 3 உள்ளே கொண்டு போனால் 3 × y 3y, 3 5s are 15, +3y இங்கே வந்தால் மைனஸ் ஆகும். x - 3y is equal to 15 - 5. அப்போ x - 3y is equal to 15ல் 5ஐ மைனஸ் பண்ணால் 10. இதான் உங்களோட முதல் ஈக்குவேஷன். இப்போ இதில் ரெண்டாவது ஈக்குவேஷன் பாருங்கள். 5 years ago, 5 yearsக்கு முன்னாடி அப்படின்னு அர்த்தம். 5 years ago அவங்களோட கண்டிஷன் என்னவா இருக்கும்ன்றதை எழுதிட்டு அதுக்கப்புறம் சம்ம கண்டினியூ பண்ணுங்கள். ஜேக்கப்போட ஏஜ் என்னவா இருக்கும், சன்னோட ஏஜ் என்னவா இருந்திருக்கும். இப்போ அவங்களோட ப்ரெசென்ட் ஏஜ் வந்து எக்ஸும் ஒய்யும் நம்ம எடுத்திருக்கோம் இல்லையா. அப்போ 5 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருந்த ஏஜை விட 5 வயசு கம்மியாக இருந்திருக்கும் ஜேக்கப்க்கு, அவங்க சன்னுக்கும் 5 years கம்மியாக இருந்திருக்கும். அப்போ நம்ம இதை தான் அப்ளை பண்ணணும். ஜேக்கப் வாஸ் 7 times that of his sonன்னு சொல்லியிருக்காங்க. அப்போ ஜேக்கப் வந்து 7 times சன்னோட ஏஜுக்கு ஈக்குவலாக இருந்திருக்காங்க. ஜேக்கப்க்கு நம்ம யூஸ் பண்ண வேண்டியது வந்து x - 5. அப்போ இங்கே x - 5 equal to 7 times சன்னோட ஏஜ் வந்து y - 5 அப்படின்னு எழுதணும். ஸோ 7ஐ உள்ளே எடுத்துகிட்டு போயிடலாம். இங்கே நம்மக்கிட்ட ஆல்ரெடி ஒரு x - 5 இருக்குது. 7ஐ உள்ளே எடுத்துகிட்டு போனால் 7 × y 7y, 7 5s are 35, +7y இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். -5 அந்த பக்கம் எடுத்துகிட்டு போனால் +5ன்னு கிடைக்கும்.
அப்போ எக்ஸ் மைனஸ் 7y இஸ் ஈக்குவல் டு இதை மைனஸ் பண்ணிட்டோம்னா நமக்கு -30 கிடைக்குது. இது நம்மளோட ரெண்டாவது ஈக்குவேஷன். இப்போ வந்து ஏதாவது ஒரு ஈக்குவேஷன்லேருந்து எக்ஸோ ஒய்யோ எடுத்துகிட்டு இன்னொரு ஈக்குவேஷனை நம்ம சப்ஸ்டியூட் தான் பண்ணோம். இப்போ செகண்ட் ஈக்குவேஷன்லேருந்து நம்ம எக்ஸை கண்டுபிடிச்சிக்கலாம். -7y அந்த பக்கம் போனால் +7y ஆகும். அப்போ -7y இங்கே +7yன்னு கிடச்சிருச்சு. இந்த எக்ஸ் வேல்யூவை ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் போடுறோம். இந்த எக்ஸ் வேல்யூவை கொண்டு வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஏன்னா நம்ம ரெண்டாவது ஈக்குவேஷனில் வந்து தான் எக்ஸை கண்டுபிடிச்சிருக்கோம். கண்டிப்பாக ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். சப்ஸ்டியூட் எக்ஸ் இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் இப்போ இந்த ஈக்குவேஷனில் இந்த எக்ஸை எடுத்துகிட்டு அதுக்கு பதிலாக இந்த -30 + 7y நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம். -30 + 7y இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு -3y இருக்குது ஈக்குவல் டு 10. இங்கே இருக்க -30 அந்த பக்கம் போனால் +30 ஆகிடும். இவங்கள மைனஸ் பண்ணால் 4y கிடைக்கும். 4y is equal to 10 plus 13 கிடைக்குது. 4y is equal to இவங்க ரெண்டு பேரையும் ஆட் பண்ணால் 40. அப்போ y is equal to 40 4ஆல் டிவைட் பண்ணிட்டோம்னா ஒய்யோட வேல்யூ 10ன்னு கிடச்சிருக்கு. ஸோ ஒய்யோட வேல்யூ 10ன்னு நம்ம கண்டுபிடிச்சாச்சு. இப்போ எக்ஸை ஃபைண்ட் பண்ணணும். எக்ஸோட வேல்யூ இங்கே ஆல்ரெடி நம்மக்கிட்ட ஒரு ஈக்குவேஷன் இருக்குது. இதிலே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். -30 + 7 times y வேல்யூ ஆக்சுவலாக நம்மக்கிட்ட 10ன்னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ -30 + 70 அப்படின்னு கிடைக்குது. மைனஸ் பண்ணால் 40ன்றது நம்மளோட கரெக்டான ஆன்சர். அதுதான் எக்ஸோட வேல்யூ. ஸோ எக்ஸ்ன்றது நம்ம ஜேக்கப்போட ஏஜ்னு எடுத்திருக்கோம். ஒய்ன்றது அவரோட சன்னோட ஏஜ்னு எடுத்திருக்கோம். இப்போ ஜேக்கப் ஏஜ் 40 years, சன்னோட ஏஜ் 10 years. ஃபைனல் ஆன்சர் இப்படி எழுதி கம்ப்ளீட் பண்ணுங்கள். நிறைய வீடியோஸ்க்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.